வெறும் உங்க பரிசுத்தத்தை மாத்திரம் பெற்றுக்கிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. வெறும் அபிஷேகத்தை மாத்திரம் இல்ல நீங்க அந்த பிறப்புல பிறந்திருக்கிறீங்க. உங்க தலையை தான் அவர் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். அபிஷேகம் வேற யாரோ, நான் வேற யாரோ இல்ல, எனக்கான அபிஷேகம், என் தலை மேல ஊற்றப்பட்ட எண்ணெய். அவருக்கு தெரியும் இந்த ரொம்ப நேரம் பேசினா ஒரு மாதிரி இருக்குன்னு தெரியும். பட் ஸ்டில் இந்த தலை மேல தான் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்காரு. இந்த தொண்டை கொஞ்சம் இது மேலே தான் வச்சிருக்காரு அபிஷேகத்தை. இவர் தெரியும் இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டால் இவன் இத்தினுண்டா தெரியுமான்னு தெரியும் அவருக்கு. ஆனால் என்ன தெரியுமா, நம்ம எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும் அவருடைய கிரீடம் ஹையாக வச்சுருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்மளுடைய சிங்காசனத்தை உயர போட்டுருவார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம இருக்கிறத எல்லாத்தையும் காட்டியே தீருவார். ஏன்னா அவர் சிம்பிளா சொல்லுவார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, நான் கண்மலை, நீ பட்டணம், உன்னை நான் எல்லாத்தையும் காட்டுவேன். நான் ஒரு சாதாரண ஆளு, நீ என் தோல் மேல இருக்கிற மகன். என்னால அவ்வளவு தூரம் சிங்கத்தோட போராட முடியாது ஆண்டவரே. நான் மேய்ப்பேன், நான் உனக்காக சிங்கத்தின் வாயை கிழிப்பேன். ஏன் அந்த சிங்கம் தூரமா நிக்குது வெஸ்லி? தெரியல ஆண்டவரே, கண்டிப்பா எனக்காக நிக்கல, என்ன வேட்டையாட தான் வரான். ஆனா ஏன் தூரமா நிக்கிறான்னு தெரியல. ஏன்னா உன் பின்னாடி நான் நிக்கிறேன். அந்த சிங்கம் நடந்து போகுது, அந்த ஓநாய்கள் சுத்துது, ஆனா ஒண்ணு கூட தைரியம் இல்ல. ஏன்னா இந்த மந்தையின் மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து, இந்த மந்தையின் தகப்பன் இயேசு கிறிஸ்து, என்னை தோள்களிலும் மடிகளிலும் சுமந்து செல்கிறவர் இயேசு கிறிஸ்து. is my shepherd and I want for nothing. You lead me to water, for you know I'm thirsting.